Hi Moksha, how are you? இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரீஸில் ஒரு லவ்லி டெம்பிள் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் இருக்கிற ஊர் கும்பகோணம். இந்த உமாச்சி பேர் சாருங்கபாணி, தாயார் பேர் கோமளவல்லி. சாருங்கபாணி அப்படின்னா சாருங்கம் அப்படின்னு கையில் ஒரு வில்ல வச்சுன்னு இருக்கிறதுனால சாருங்கபாணி. ஆண்டாள் கூட பாடியிருக்கா இல்லையா, சாருங்கம் உதைத்த சரமழை போல்னு, அதே சாருங்கம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சாருங்கம்ங்கிறது கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால சாரங்கம்னு சொல்லி சாரங்கபாணி ஆக்கிட்டா அதையும் நம்ம ஒத்துட்டோம். அடுத்தது இன்னொரு பேர் ஆறாவமுதம். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத அமுதமாக இந்த பெருமாள் எவ்வளோ சேவிச்சாலும் திகட்ட மாட்டாராம். ஆறாவமுதன். அதே சான்ஸ்கிரிட்டில் அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு இன்னொரு பேர். இன்னொரு பியூட்டிஃபுல் நேம் குடந்தை கிடந்தான் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் தாயார் பேர் கோமளவல்லி. பியூட்டிஃபுல் தாயார், பொற்றாமரையாள் கோமளவல்லி தாயார் பேர். பெருமாள் பேர் பார்த்தாச்சு, தாயார் பேர் பார்த்தாச்சு. அடுத்தது தீர்த்தம். இந்த கோவிலுக்கு 3 தீர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தீர்த்தம் இஸ் ஹேம புஷ்கரணி, தட் இஸ் பொற்றாமரை குளம், கோவிலோட புஷ்கரணி. இங்கே தான் தெப்பத் திருவிழாலாம் நடக்கும். நம்பர் 2 காவிரி ரிவர் காவிரி இந்த கோவிலோட தீர்த்தம். நம்பர் 3 ரொம்ப யூனிக் ரிவர், அரசல் ஆறுன்னு பேர். அது ஆக்சுவலாக அரசல் ஆறுன்னு இப்போ சொன்னால் கூட ஆக்சுவல் நேம் இஸ் ஹரி சொல் ஆறு. அதை தான் அரசல் ஆறுன்னு நம்ம மாற்றிட்டோம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் இஸ் புன்னை மரம். விமானம் உனக்கு தெரியுமே, சுவாமிக்கு மேலே இருக்கிற விமானம் பேர் வஜ்ர கிரீட்ட விமானம். மூர்த்தி, தீர்த்தம், தலம், 3த்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கோவிலோட ஹிஸ்டரி, டெம்பிள் ஹிஸ்டரி பார்க்கலாமா? அந்த காலத்தில் பிருகுன்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி கிட்ட போயிட்டு தேவர்கள்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறார், உமாச்சிலேயே யார் ரொம்ப சாந்தமான உமாச்சின்னு. எதுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா, ஹோமத்தோட பலன், அதாவது யாகத்தோட பலனை எந்த உமாச்சி சாந்தமாக இருக்காளோ அவளுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக யார் ரொம்ப சாந்தம் அப்படின்னு இவர்கிட்ட கேள்வி கேட்டாலாம் பிருகு ரிஷிக்கிட்ட. பிருகு ஒன்னே இதை செக் பண்ணுறதுக்காக நேராக ஹி கோஸ் டு வைகுந்தம். வைகுந்தமில் யார் இருப்பா? பார்க்கடலில் பெருமாள். பெருமாளை பார்த்த உடனே இவர் சுவாமி நமஸ்காரம் அப்படின்னா, பெருமாள் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருந்ததுனால இவர் சரியாக கவனிக்கல. டக்குன்னு இவருக்கு கோபம் வந்துடுது. இவர் செக் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கார். தன்னோட காலால் சுவாமியை உதைக்கிற மாதிரி ஒரு பாவுல பண்ண போனார், சும்மா செக் பண்ணுறதுக்கு. சுவாமி அதை ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, சிரித்தார். ஏன்னா பிருகுவும் சுவாமியோட குழந்தை தானே. ஆனால் திருமார்பில் யார் இருப்பா? தாயார் இருப்பால்ல. தாயாருக்கு கோபம் வந்துடுத்து. அது என்னமா, நான் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அவரோட காலால் உதைக்கலாம், தப்பு தானே அப்படின்னு கோபம் வந்து சுவாமி கிட்ட சண்டை போடுறா. சண்டை போட்டு நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அப்போ தான் நம்ம பிருகு மகரிஷிக்கு ஒரு ரியலைசேஷன். அம்மா மன்னிச்சுக்கோமா, நான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஹோமத்தோட பலனை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டு. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். எனக்கு நான் பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணதுனால நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னோடனே, இல்லை நான் டிசைட் பண்ணது தான், ஐம் கோயிங் டு பூலோகா அப்படின்னோடனே, அப்போ நீ எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? நீ பூலோகத்தில் பிறந்து பெருமாளே திருப்பி கல்யாணம் பண்ணிப்ப இல்லையா, அப்போது எனக்கு மகளாக நீ பிறக்கணும் அப்படின்னு பிருகு மகரிஷி ரெக்வெஸ்ட் பண்ணார். சரி, ஆனால் அதுக்கு நீ ரொம்ப மெனக்கடணும், யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் பெனன்ஸ், அதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னோடனே அடுத்த ஜென்மாவில் பிருகு மகரிஷி கும்பகோணத்தில் பிறந்து, கும்பகோணத்தில் இந்த ஹேம புஷ்கரணி இருக்கு இல்லையா, அந்த புஷ்கரணியில் நடுவில் ஒரு சின்ன மேடையை போட்டு அதில் உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணா 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 தபஸ் பண்ணுறேன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பெருமாள் ரொம்ப குஷியாகி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா, போன ஜென்மத்தில் என்ன சொல்லியிருக்கா, மகாலட்சுமி குழந்தையாக பிறக்கணுன்னொன்னே பெருமாள் அப்படியே அனுகிரகித்தார். அப்போது 1008 கோல்டன் பெட்டல்ஸோடு இருக்கிற ஒரு லோட்டஸில் தாயார்
அழகாக பிறந்தவுடனே ஹேமரிஷி வந்து அழகாக அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு வளர்க்குறது அந்த குழந்தைக்கு கோமளவல்லி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறார். அந்த குழந்தைக்கு கல்யாண டைம் வர்றதே பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு, பெருமாளே நீ தான் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னோடனே நாராயணன் ஹாப்பியாக வைகுந்தத்துலேருந்து தேர், அந்த தேர் வந்து மயன்கிறது யாருன்னா தேவலோக சிற்பி. ஹி கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் தேர்னா சேரியட் விச் ரன்ஸ் வித் எலிஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹார்ஸ். அந்த தேரை டிசைன் பண்ணி தரார். அந்த தேர்லேருந்தே சுவாமி இறங்கி கீழே வரார். அதனால அந்த டெம்பிள் கர்ப்ப கிரகம் இப்போவும் நீ போய் பார்த்தேன்னா இட் ரெசம்பிள்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் அ சேரியட். தேர், யானை இருக்கும், குதிரை இருக்கும், வீல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே வந்து இறங்கி அதுலேருந்து உமாச்சி வெளியில் வந்து உடனே கல்யாணம் பண்ணிட்டா ஒன்றும் த்ரில் இருக்காது இல்லையா? அதனால பக்கத்தில் போய் ஒரு பாதாளத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறார். தாயார் வெளியில் வந்து எங்கடா பெருமாள் எங்கடான்னு தேடினா, அப்போ பெருமாள் அங்கேருந்து மேலே வந்து நான் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துலேயே போய்ட்டு ஒரு மேடு மேலே நின்றுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால இன்றைக்கும் அந்த கோவிலில் போனேன்னா பெருமாளை சுற்றி பிரகாரம் வரும்பொழுது அங்கே பாதாள ஸ்ரீனிவாசர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. ஃபைன், பாதாள ஸ்ரீனிவாசர் ஆச்சு, அப்போ மேட்டு ஸ்ரீனிவாசர்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏன்னா மேலே நின்று ஆசீர்வாதம் பண்ணா இல்லையா? அதுவும் இருக்குது, மேட்டு ஸ்ரீனிவாசர் சந்நிதி. இந்த தேர் அப்படியே வந்து இறங்கிட்டதுனால, இது ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால அந்த விமானம் பேர் வஜ்ர கிரீட்டம் அப்படின்னு பேர் வச்சார். ஃபைன், இந்த கோவிலுக்கு தேருக்கு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு ரெண்டு என்ட்ரன்ஸ். உத்தராயணத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ், தட்சிணாயணத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம வச்சுட்டுருக்கோம். எந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு வெளியில் வந்தாலும் 365 நாளும் இந்த கோவிலை எந்த பெருமாளை சேவிச்சா நம்ம பரமபத வாசல், வைகுண்ட ஏகாதசிக்கு போவோம் இல்லையா, அந்த பரமபத வாசல் போயிட்டு வந்த புண்ணியம். ஏன்னா இந்த கோவிலில் செப்பரேட்டாக பரமபத வாசல் கிடையாது. 365 நாளும் பெருமாள் வைகுண்டத்துலேருந்தே வந்ததுனால பரமபத வாசல் போய் சேவிச்சு புண்ணியம் வேணும்னா நம்ம எங்கே போனோம்? ஆறாவமுதனை போய் சேவிக்க போகணும். அவர் எங்கே இருக்கார்? கும்பகோணத்தில் இருக்கார். இது மட்டும்தானா? இந்த கோவிலுக்கு நிறைய யூனிக் விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஒரு திவ்ய தேசம்னா ஆழ்வார் பாடியிருக்கணும்னு தெரியும் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கோவில்களில் ஒரு ஆழ்வார், 2 ஆழ்வார், அட் த மேக்ஸிமம் 3 ஆழ்வார் பாடியிருப்பார். மொத்தமாக ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா அவுட் ஆஃப் 12 ஆழ்வார்ஸ் 11 பேர் பாடியிருக்கா. மதுரகவி ஆழ்வார் தவிர மிச்சம் இருக்கிற 11 பேரும் ஸ்ரீரங்க உமாச்சியை பாடியிருக்கா. 10 ஆழ்வார் திருப்பதி உமாச்சியை பாடியிருக்கா. திருப்பதிக்கும் நீ போயிருக்க, ஸ்ரீரங்கத்துக்கும் நீ போயிருக்க. ஃபைன். அடுத்தது இந்த கோவிலை பார்த்தா 7 ஆழ்வார்ஸ், 7 ஆழ்வார் இந்த கோவிலை பாடியிருக்கா. யார் அப்படின்னு பார்த்தா பூதத்தாழ்வார் பாடியிருக்கார், அப்புறம் பேயாழ்வார் பாடியிருக்கார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், அஃப்கோர்ஸ் கலியன், நம்ம திருமங்கை ஆழ்வார்னு 7 ஆழ்வார் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கார். அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி என்னென்னா, திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர், இஸ் a வெரி இன்டெலிஜென்ட் ஆழ்வார். அவர் வந்து பெருமாளை பார்க்குறார். பெருமாள் வந்து தாச்சுன்னு படுத்துன்னு தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் 2 தாயார், கங்கை தாயார், காவேரி தாயார் இருக்கா. முன்னாடி 6ஆவதன் நின்றுட்டு இருக்கார். பெருமாள் படுத்துன்னு இருக்கார். சாரங்கபாணி நின்றுட்டு இருக்கார். 6ஆவதன் படுத்துன்னு இருக்கார். அவரை பார்க்கும்பொழுது திருமழிசை ஆழ்வார் கேட்குறாராம், ஏன்பா இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால உன் கால் வலிக்கிறதா, அதனால படுத்துன்னு இருக்கியா அப்படின்னு ஒரு பாசுரத்தில் கேட்குறாராம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய், இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்த வண்ணம் பேசுவாழி கேசனே. இந்த பாட்டை சொல்கிறதோட, இந்த பாசுரத்தை சொல்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, கால் வலிக்கிறதுன்னு படுத்துன்னு இருக்கியா அம்மாச்சி அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு கால் வலிக்கல, நான் ஏந்துக்கிறேன்னு ஏந்துக்க போகிறச்சே திருமழிசை ஆழ்வார் சுவாமியை பார்த்து, எல்லா இடத்துலையும் படுத்துன்னு இருக்க, இல்லாட்டினா உட்காந்துன்னு இருக்க, இல்லை நின்றுன்னு இருக்க, இந்த மாதிரி நீ இல்லையே அப்படின்னு சொல்லி
படுத்துக்கவும் படுத்துக்காம உட்காந்துக்கவும் உட்காந்தாம நடுப்புற நான் கூட்டம்னே எழுந்திருச்சு அந்த மாதிரி என்ன சேவை எனக்கு சேவை சாதிச்ச மாதிரி எல்லாருக்கும் சேவை சாதிப்பியா அப்படின்னு கேட்டதுனால பெருமாள் படுத்துக்கவும் படுத்துக்காம உட்காந்துக்கவும் உட்காந்துக்காம கிடந்தவாறு எழுந்த வண்ணம் உத்தான சயனம் அப்படின்னு பேர். என்னது? உத்தான சயனம். அதனாலேயே இந்த சுவாமிக்கு உத்தான சயனி அப்படின்னு ஒரு பேர் இந்த உமாச்சிக்கு இருக்கு. இது இந்த மாதிரி ஆழ்வார் சொன்னதை கேட்டு பெருமாள் பண்ணதுனால ஆறாமுத தாழ்வான்னு இவருக்கு ஒரு பேர். ஆழ்வார பெருமாள் அளவுக்கு தூக்கி வச்சதுனால திருமழிசை பிரான் அப்படின்னு அவருக்கு ஒரு நாமகரணம். அதாவது பெருமாள் பக்தனுக்காகவும் ஆழ்வார்க்காகவும் எவ்வளோ இறங்கி வரார் அப்படிங்கிறது இந்த கோவிலில் நம்ம போய் பெருமாளை சேவிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சமயம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 5 or 6 பீப்புள் வைஷ்ணவைட்ஸ் காட்டுமன்னார் கோவில்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது. அந்த திவ்யதேசத்தில் போயிட்டு ஒரு 10 பாட்டு பாடுறா. 1010 அப்படின்னு ஒரு 10 பாட்டு பாடுறா. அந்த பாட்டு பாடின்னு இருக்கிறதே நாத்தமுனிகள் அப்படின்னு ஒருத்தர். இஸ் அ கிரேட் பர்சன் ஃபார் வைஷ்ணவிசம். வைஷ்ணவிசம் நம்மளுக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன் யாருன்னா நாத்தமுனிகள். நாத்தமுனிகள் ஆச்சாரிய பரம்பரை, தட் இஸ் குரு பரம்பரையில் ரொம்ப ப்ராமினன்ட் பர்சன். அவர் இதெல்லாம் கேட்டவுடனே அவள்கிட்ட கேட்குறா, நீங்கள் 1010ன்னு சொல்கிறீங்களே 10 பாட்டை தானே சேவிச்சிருள், மிச்சம் 990 பாட்டையும் சேவிங்கோளே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறா. இல்லை, எங்களுக்கு இந்த 10 பாட்டு தான் தெரியும், மிச்சம் தெரியாதுன்னு. அடடா, இந்த 10 பாட்டே இவ்வளோ அழகாக இருக்கே, மிச்சம் 990 கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திச்சுட்டு அப்படி தூங்குற. அன்றைக்கி ராத்திரி தூங்குற. பெருமாளே ஏதாவது ஐடியா பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறது. அன்றைக்கி ராத்திரி யார், நம்ம 6வது உமாச்சி இவரோட கனவில், யார், நாத்தமுனிகள் கனவில் நீ நேரப்போ ஆழ்வார் திருநகரி, அது எங்கே இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில். அந்த கோவிலை பற்றி அந்த கோவில் ஹிஸ்ட்ரியை பற்றி அந்த கோவில் பார்க்குறச்சே டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இப்போ ஆஸ் சச் நேராக அந்த கோவில் அங்கே போனால் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேளு, அவர் எல்லாத்தையும் சொல்லுவார்னோன்னா அங்கே நேராக போகிறார். போனோன்னா 1000 பாட்டுன்னு சொல்லிடுறா. 1000 பாட்டை கேட்டு உடனே எழுதி வச்சுடுறார். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் கேட்குறாரு, உனக்கு இந்த 1000 மட்டும் போதுமா, இன்னும் 3000 இருக்கே அப்படின்னோடனே ஆடிபடுறார் நாத்தமணிகள். 4000 பாட்டும் அப்புறம் நம்மாழ்வார் கொடுத்ததுனால 4000 தந்த பெருமாள் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? 4000 தந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் நேம் இவருக்கு இருக்குது. இந்த கோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, உபயப்பிரதான திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. உபயப்பிரதான திவ்ய தேசம் அப்படின்னா, திவ்ய தேசம் நம்மளுக்கு தெரியும், ஆழ்வார் பாடுறா. உபயப்பிரதானம்னா சம்திங் யூனிக்னு தெரியறது இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்க்குறச்சே, திவ்யதேசம்னாலே மூலவருக்கு தான் பாடல், உற்சவருக்கு கிடையாது. மூலவருக்கு தான் பாடல், மூலவருக்கு தான் எல்லா ஏற்றமும். பின்னாடி படுத்துன்னு இருக்கார் இல்லையா பெரிய பெருமாள், டார்க்காக பிளாக் பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் எல்லா ஏற்றமும். ஆனால் இந்த ஊரில் மூலவருக்கு எவ்வளோ மரியாதையோ அதே மரியாதை உற்சவருக்கும். மூலவருக்கு கொடுக்குற மரியாதை எல்லா உற்சவருக்கும் உண்டு. அதனால இந்த உமாச்சிக்கு உபய பிரதான பெருமாள்னு பேர். இந்த திவ்யதேசத்துக்கு உபய பிரதான திவ்யதேசம்னு பேர். இந்த கோவில் நிறைய யூனிக்னஸ்னு சொன்னேன் இல்லையா. தேர், இந்த கோவில் தேர்கோவில்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா மேலேருந்து தேராகவே இறங்கிட்டார் பெருமாள். தேர்கோவில்னு ஒரு பேர் இருக்குது. அதனாலேயே சித்திரை மாதம் தமிழ் மாதத்தில் ஃபஸ்ட்டு சித்திரை இல்லையா, சித்திரை மாதம் இந்த கோவிலில் தேர் திருவிழா நடக்கும். தேருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தா திருவாரூர் தேரழகுன்னு சொல்கிறோம் இல்லையா. உங்கள் அம்மாலாம் திருவாரூர் தேர் வடம்லாம் பிடிச்சி இழுத்துருக்கா. திருவாரூர், அதே மாதிரி கோதா தட் இஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரும் ரொம்ப அழகு. அதே மாதிரி இந்த கோவில் வைஷ்ணவ தேரில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் தேர். ஸோ இவ்வளோ சிறப்பாக இருக்கிற இந்த கோவிலை ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் அடுத்து வைஷ்ணவாளுக்கு இந்த கோவில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கோவிலை சேவிச்சா நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா ஹாப்பினஸும், இதுதான் அதுதான் இல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் கம்ப்ளீட்னஸ் வேணும் அப்படின்னா நேர கிளம்பி கும்பகோணம் போய் 6ஆமுதன் திருவடியில் போய் விழுந்துட்டோம்னா, கோமலவல்லி தாயாரையும் சேவிச்சு 6ஆமுதனையும் சேவிச்சாச்சுன்னா
இதுதான் இல்லை உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குங்கிற நல்ல நியூஸோட இந்த திவ்ய தேசத்தை நம்ம ஆனந்தமாக செவிப்போமா?